அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2025-26 அகாடமிக் இருக்குது. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து லேட்டஸ்ட் வந்திருக்கு. அது என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தனுவாஸ் வெட்டனரி எஜுகேஷன், அதாவது பிவிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்சஸ். பிடெக்கில் மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி, டைரி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி. வெட்டனரியில் பார்த்தோன்னா பிவிஎஸ்சி. இந்த கோர்சஸ்க்கான 2025-26 கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் இப்போ இருக்கும். தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஷெட்யூல் படி பார்த்தோம்னா என்ன அப்டேட்டு லேட்டஸ்ட்டுன்னு கொடுக்குறது பார்த்தா, அலாட்மெண்ட் ரிசல்ட் வரணும். அதாவது இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸு. அந்த இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ஸோ எப்போ வருது? இப்போ 20ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. 20/8/2025 காலையில் 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த ரீஅலாட்மெண்ட், அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, ப்ரிஃபரன்சஸ் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது யாரெல்லாம் கலந்துக்கலான்னா, ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, அப்கிரேடு கேட்டிருக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இப்போ அலாட்மெண்ட் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அலாட்மெண்ட்டு அவங்களுக்கு எப்போ சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது, ரீஅலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் ஆன்லைனில் தான் நடக்குது. இதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுமா ஃபிசிக்கலாக அப்படின்னா கிடையாது. என்றைக்கு நடக்குது? 22/8/2025 ஃப்ரைடே தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. அன்றைக்கி இது சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது ரீஅலாட்மெண்ட் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கா இல்லையா? இந்த 45 சீட்டில் காலேஜ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு என்ன அலாட் ஆகிருக்குன்றது இமெயில் எஸ்எம்எஸ் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்குது. அவங்களுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆக்கி 20/8 முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து ரிசல்ட்டு 22 தான் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ரீஅலாட்மெண்ட்டு அண்ட் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் 2 பேருக்குமே 2 கேட்டகரிக்குமே 22ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது, அலாட்மெண்ட் ரிசல்ட்டு. ஸோ இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்கலாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைமுக்கு சொல்லியிருக்காங்க. 25லேருந்து 29 வரைக்கும் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் இன்னும் 45 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக பிவிஎஸ்சிக்கு மட்டும்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் பிடெக் கோர்சஸ் மொத்தம் 3 இருக்குது. 3க்குமே இவங்க எதுவும் பதில் போடலை. அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் எதுவும் இல்லை. இப்போதைக்கு பிவிஎஸ்சி கோர்ஸ் தான் சொல்லியிருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்கணும். இந்த சேனல் இன்ஃபர்மேஷன், கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது ரீஅலாட்மெண்ட் பண்ணவங்க ரிப்போர்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் பண்ணவங்க இந்த காலேஜ் சொல்லியிருப்பாங்க, தனுவாஸ் மெயின் யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலந்துக்கிட்டு ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் அட்மிஷன் லெட்டர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இதுதான் அந்த லேட்டஸ்ட்டு அந்த நியூ அப்டேட்டு ஃப்ரம் தனுவாஸ். தேங்க்யூ.